வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அழகாய் சொல்லப்பட்ட பெயர் தான் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த காரியத்தை அருமையான பிள்ளைகள் அழகாய் பாடல் மூலம், நாடகத்தின் மூலம், நடனத்தின் மூலமாய் அழகாய் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே ஜெயம் கொடுப்பதற்காக. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் அவர் ஜெயம் எடுக்க வேண்டும். அதைத்தான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 15வது வசனத்தில் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறார். இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யார் மீது அவர் ஜெயம் எடுத்தார்? இந்த உலகத்திலே கிரியை செய்கிற ஒரு தீய வல்லமை, நம்முடைய எதிராளி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பிசாசின் கிரியைகளை குறித்து வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் சமுதாயத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பலவிதமான தீமைகள் இன்றைக்கி பரவி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் போதை வஸ்துகள், ஒரு பக்கம் மதுபானம், ஸ்கூல் வரைக்கும் போதை வஸ்து வந்துவிட்டது. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சமீபத்தில் திருநெல்வேலியில் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்த பிள்ளைகள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள், 9வது படிக்கிற பிள்ளைகள் மதுபானத்தை அருந்துகிறார்கள். கூட்டமாக உட்கார்ந்து சிஎஸ் சொல்லி மதுபானம் அருந்துகிறதை கண்டுபிடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கிறது. அப்போ எங்கே வரைக்கும் பாவம் வந்து விட்டது? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் வந்து விட்டது. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் மாத்திரமல்ல, கிராமங்கள் வரைக்கும் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு போதை மருந்துகளை விற்கிற ஒரு மாஃபியா கூட்டம் தேசத்தில் பெருகிவிட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்து வந்திருக்கிற ஒரு காலம் இது. நம்முடைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து. ஒரு காலத்தில் காலேஜுக்கு போகும்போது தான் உள்ளத்தில் பயம் வரும், நம்முடைய வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கே ஆபத்து வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்கூல் வரைக்கும் இந்த பயங்கரமான பாவங்கள் வந்துவிட்டது. அப்போ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இந்த சோதனை நெருக்கங்கள் வருகிறது. அவங்க அதிலெல்லாம் வெற்றி பெற்று வெறும் படிப்பிலே மாத்திரம் அல்ல, இந்த மாதிரி சோதனைகள் அவளுக்கு வரக்கூடிய போராட்டங்களில் அவங்க ஜெயிக்கணும். சமுதாயத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி பாவ போராட்டங்களை ஜெயித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து முன்னேறி போக வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்துவிட்டோம். அதற்கு எவ்வளவுதான் பிசாசானவன் பல காரியங்களை செய்தாலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இதை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்ல வேண்டும். பெற்றோர் முதலாவது ஜெயம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றவரை சார்ந்து கொள்ள பிள்ளைகளை பழக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நாகர்கோயில் பட்டணத்தில் ஒரு கூட்டத்துக்காக நான் வந்திருந்தேன். கூட்டத்தின் முடிவில் சிலர் என்னை சந்தித்து ஜெபிக்க வந்தார்கள். அப்பொழுது ஒரு வாலிப தம்பி வந்தான். அவன் வந்து கேட்டான், ஆண்டி வந்திருக்கிறாங்களா, அவங்கள பார்க்க வேண்டும் என்று சொன்னான். என்னுடைய மனைவியை அவன் தேடினான். அவன் ஒரு வாலிபன், கல்லூரியில் படிக்கிற வாலிபன். எதுக்கு தம்பி, என்ன விஷயம் என்று கேட்டேன். அவங்ககிட்ட ஒரு காரியம் நான் சொல்லணும், நான் சந்தோஷமாய் ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு வந்தேன் என்றான். இந்த முறை ஆண்டி வர முடியல,
நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் போய் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் +2 படித்து கொண்டு இருக்கும்போது, இந்த ஸ்கூலில் படித்து கொண்டு வந்த காலத்தில் மேக்ஸ் மட்டும் எனக்கு வராது. எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிடுவேன், கணக்கு பாடம் மட்டும் எனக்கு வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பாஸ் ஆகி வந்தேன். ஆனால் +2 வந்த பிறகு நான் கோட்டையிலையும் மேக்ஸ் பாஸ் பண்ணலை, ஆஃப் ஏழிலையும் கணக்கு பாடத்தில் பாஸ் ஆகலை, ரிவிஷன் டெஸ்ட்லேயும் கணக்கில் நான் பாஸ் ஆகலை. எல்லாத்துலேயுமே ஃபெயில், தோல்வி தோல்வி தோல்வி. எங்கள் டீச்சர்ஸே சொன்னாங்க, நீ இதிலேயே தோல்வி அடைஞ்சிட்ட, கவர்மெண்ட் எக்ஸாமில் உன்னால் ஜெயிக்க முடியாது, எப்படி ஜெயிக்க போகிற? என்னுடைய பெற்றோர் கேட்டாங்க, டீச்சர்ஸ் கேட்டாங்க. எனக்குள்ளே பயம் வந்து விட்டார், தோல்வி பயம் வந்து விட்டார். நான் எவ்வளோ முயற்சி பண்ணி படித்து பார்க்குறேன், அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் கணக்கு மாத்திரம் என் மைண்டில் ஏறவே மாட்டேங்குது. அந்த ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி தோல்வி அடைந்து என் படிப்பை தோல்வியிலே முடிந்துவிடும் என்கிற ஒரு பயத்தோடு தான் இங்கே கூட்டத்துக்கு நான் வந்தேன். கடந்த வருஷம் நடந்த கூட்டத்துக்கு வந்தேன். நீங்கள் பிரசங்கம் முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் ஆண்டி நின்று எல்லாருக்கும் விசாரித்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. நான் அப்போ அவங்களிடத்தில் கண்ணீரோடு என் காரியத்தை சொன்னேன். என்னால் மேக்ஸில் வெற்றி பெறவே முடியல, தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு பயம் இருக்கிறது, நான் எப்படி வெற்றி பெற போகிறேன், மேல் படிப்புக்கு எப்படி செல்ல போகிறேன் என்ற பயமாக இருக்கிறது என்று. அப்போ ஆண்டி தான் எனக்கு தைரியம் சொல்லி, ஆண்டவர் உனக்கு வெற்றி தருவார், ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஜெயம் தருகிறவர், ஜெயம் கர்த்தராலே வரும், இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி என்னை தைரியப்படுத்தி நீ எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினாங்க. நானும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி, நீங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் தருவீங்க, நீங்கள் எனக்கு வெற்றி தர முடியும் என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபித்து படித்தேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நல்ல மார்க்கோடு நான் மேக்ஸில் வெற்றி பெற்று இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவத்தை சொல்லுவதற்கு தான் வந்தேன் என்பதாய் மகிழ்ச்சியோடு கூட அவன் சொன்னான். ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன், அதுவரைக்கும் தோல்வி, அதுவரைக்கும் ஏமாற்றம், அதுவரைக்கும் வெற்றி பெற முடியவில்லை. எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட போது, அவரை சார்ந்து கொண்ட போது ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த ஜெயத்தை விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் ஒரு தகப்பனார் வந்தார். அவர் சொன்னார், என் மகள் 10th எக்ஸாம் எழுத போகிறாள், அரசாங்க தேர்வு எழுத போகிறாள், என் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் மகளை அழைத்து வரவில்லை, மகளை அழைத்து வர முடியாது. அவள் சரீரத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மகள், அதனால் அவளால் நடக்க முடியாது, அதனால் அவளை அழைத்து வரவில்லை. அவர் சொன்னார், என்னுடைய மகள் சரீரத்திலே பாதிக்கப்பட்டவள், அதனால் கட்டாயப்படுத்தி அவளை படிக்க வைக்க முடியவில்லை. டீச்சர்ஸும் அவள் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும் என்று விட்டு விட்டார்கள். 9th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் அவள் மேலே இறக்கப்பட்டு அவளை பாஸ் ஆக்கிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ 10th அரசாங்க தேர்வு அவங்க பாஸ் ஆக்க முடியாது. இப்போ கட்டாயம் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று ஆகணும். ஆனால் எனக்கு தெரியும் என் மகள் வெற்றி பெறவே முடியாது. இந்த தகப்பனார் சொன்னார், என் மகளை பற்றி எனக்கு தெரியும், அவளுடைய படிப்பு அவ்வளவுதான், அவள் சரீரம் பாதிக்கப்பட்டு அதனால் அவளுடைய மனது பாதிக்கப்பட்டு அவளால் வெற்றியெல்லாம் பெற முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு தகப்பனாக ஆசை, நம்முடைய மகள் அட்லீஸ்ட் ஒரு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அவளால் வெற்றி பெற முடியாதுன்னு எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய மகள் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற முடியாது, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பதாக. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இயேசு என் மகளுக்கு ஜெயம் கொடுக்க முடியும்.
அவளுடைய பலவீனத்தை இயேசு அறிந்திருக்கிறார். அதனால் அவரால் என் மகளுக்கு வெற்றி கொடுக்க முடியும். நான் அப்படி ஜெபம் பண்ணுகிறேன். அதனால் என் கூட சேர்ந்த மகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்பதாக கேட்டார். அந்த தகப்பனாருடைய ஒரு விருப்பம், அந்த தகப்பனாருடைய மகளை குறித்த புரிந்து கொள்ளுதல், அந்த தகப்பனார் தேவன் வைத்த விசுவாசம். என் மகளால் வெற்றி பெற முடியாது எனக்கு தெரியும், அந்த ஆண்டவர் வெற்றி கொடுக்க முடியும். ஆண்டவர் இந்த அரசாங்க தேர்வில் ஜெயம் கொடுக்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றாள். அதனால் அந்த தகப்பனாரோடு சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் இந்த தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், எப்படியாவது அந்த மகள் வெற்றி பெறுவதற்கு கிருபை தாரும் என்று நான் ஜெபம் செய்தேன். எக்ஸாம் எழுதினாள், ரிசல்ட் வந்தது. அந்த ஸ்கூலே ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், அவள் வெற்றி பெற்று விட்டாள். இந்த தகப்பனார் என்று சொன்னது, என் மகள் அல்ல, ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். எனக்கு நல்லா தெரியும், இயேசுதான் இந்த வெற்றி அவளுக்கு தந்தார். அவளுடைய பங்கு ரொம்ப குறைவானது, அவளுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுத்தார். ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும். ஆனால் பலவீனமானவர்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பில் கவனம் செலுத்தாதவர்களாக இருக்கலாம். பெற்றோராகிய நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்கிற விசுவாசத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அதனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கணும். படிப்பிலே மாத்திரம் அல்ல, சோதனையில் பிள்ளைகள் ஜெயிக்கணும். ஸ்கூலுக்குள்ள அவங்களுக்கு சோதனை, படிக்கிற இடத்துல சோதனை. பாவம் இன்றைக்கு கிராமங்கள் வரைக்கும் வந்து விட்டார். பிள்ளைகளை குறிவைத்து பணம் சம்பாதிக்கிற கூட்டம் தேசத்தில் பெருகிவிட்டது. அதனால் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய ஜெபம். பிள்ளைகளை சரியாக ஆண்டவர்களை நடத்தி அவங்க வெற்றி பெற்றவர்களாக முன்னேறுவதற்கு உதவி செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதனால் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததே சாத்தானை ஜெயிப்பதற்காக. எப்படி அவர் சாத்தானை ஜெயித்தார்? சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறார். அவர் பிறந்ததே மரிப்பதற்காக, அவர் பிறந்ததே சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்காக. ஆனால் தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். சாத்தானை இவர் சிலுவையில் ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டும். அப்போ தான் மனிதர்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு மனிதர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக, சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கினார். அதே மாதிரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து சாத்தானை அவர் ஜெயித்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் நினைத்த மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நான் நினைத்த மாதிரி சூழ்நிலை இல்லை, தோல்வி, ஏமாற்றம், இன்னும் எவ்வளவு காலம் என்பதாய் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் வந்திருக்கலாம், தோல்வி நிமித்தமாய் மனவேதனையோடு வந்திருக்கலாம். அதை ஜெயமாய் மாற்றி கொடுக்க ஆண்டவராலே முடியும். நீங்கள் அவரை விசுவாசித்து ஜெயம் கொடுக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். ஆச்சரியமான மாற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்,
உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஜெயமெடுத்த ஒரு தேவன் என்பதை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். அவரிடத்தில் ஜெபத்தில் பேசுங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்கள் கூட இருந்தால் எதையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே முன்னேறி போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த சோதனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தால், அவர் கூட இருந்தால் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தானியேலுடைய வாழ்க்கை குறித்து தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட வாலிபன், எல்லாம் தோல்வி ஏமாற்றம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வாலிபன், கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். தேசத்தில் உயர்த்தினார். பிரதம மந்திரியாக உயர்த்தினார். அந்நிய தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு ஜெயம் தருவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். நீங்கள் தோல்வி ஏமாற்றத்தை காணாதபடிக்கு வெற்றிகளை ஜெயத்தை கண்டு முன்னேறி போக தானியேலை போல ஆண்டவரோடு வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் தானியேல் வாசிக்கும் பொழுது தினம் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம். உங்கள் பிள்ளைகளை முழங்காலில் நின்று ஜெபிக்க பழக்குங்கள். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த முழங்கால் ஜெபத்தில் தான் ஜெயம் எடுக்க முடியும். என்னைக்கு ஒரு நாள் ஜெபிப்பதல்ல, எக்ஸாம் வரும்பொழுது ஜெபிப்பதல்ல, தினந்தோறும். தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் அல்ல. நிறைய பெற்றோர் எக்ஸாம் தேதி அறிவித்த பிறகுதான் பெற்றோரே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தான் பிள்ளைகளும் எக்ஸாம் தேதி அறிவித்த பிறகுதான் பக்தியாக மாறுறாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாம் போய்விடுகிறாரு. வெறும் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கிற ஜெபம் அது வரல. தினமும் வழக்கமாய் ஜெபிக்கும்படி பிள்ளைகளை பழக்க வைக்கணும். அது மாத்திரமல்ல, தானியேல் 6:23 வாசிக்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம்தான் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அவனை சிங்கக்கபிலே போடும்படியான சூழ்நிலை வந்தது. ஒரு பெரிய சோதனை, பெரிய போராட்டம். தானியேல் இதில் எப்படி ஜெயிக்க போகிறார், தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது என்பதால் தான் எல்லாரும் எண்ணினார்கள். சிங்கக்கபிலே போடப்பட்டவர்கள் யாரும் உயிரோடு வெளியே வந்தது இல்லை. பசியோடு இருக்கிற சிங்கங்கள் அவனை பீறி போட்டு விடும். தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் என்று சத்துருக்கள் நினைத்தார்கள். இனிமேல் தானியேல் வெளியே வர முடியாது என்று எண்ணினார்கள். தானியேல் உயிரோடு கூட சிங்கக்கபில் என்று வெளியே வந்தார். சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது விசுவாசம். அவர் ஜெயித்தார். அந்த சோதனையில் ஜெயித்தார். போராட்டத்தில் ஜெயித்தார். தானியேல் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராயிருந்தார். ஜெபம், விசுவாசம் அவருக்குள்ளே வெற்றியை கொண்டு வந்தது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். குஜராத் மாநிலத்தில் வடபகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற மிஷனரிகள் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவர்கள் நான் ஜீப்பில் தான் அங்கங்கே அழைத்து கொண்டு போனாங்க. அங்கே இருக்கிற ஊழியம் செய்கிற இடங்களுக்கு ஒரு காட்டு பகுதி, அது வழியாக பிரயாணப்பட்டு கொண்டிருந்தோம். 2 பக்கமும் காடுகள், மத்தியில் ரோடு போகிறாரு. கண்ணு கட்டின தூரம் வரும் அடர்ந்த காடுகள். அவங்க சொன்னாங்க, பிரதர், இந்த காட்டு பகுதியில் இருட்டின பிறகு, மாலை நேரம் வந்த பிறகு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க, காரில் கூட இங்கே வர முடியாது. ஏனென்று கேட்டேன். இது சிங்கங்கள் நடமாடுகிற காடு.
இருளாகிவிட்டால் சிங்கங்கள் வந்துவிடும், ரோட்டில் கூட சிங்கம் நிற்கும். அதனால் இந்த காட்டு பகுதியில் பகல் நேரத்தில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் என்றார்கள். அப்போது ஒரு மிஷனரி நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள், மலையிலே வாழக்கூடிய மக்கள், வாரத்தில் ஒரு நாள் மலையை விட்டு இறங்கி வருவார்கள். மலையிலே விளைகிற காய்கறிகள், சில ஸ்பைசஸை எடுத்துக்கொண்டு அவங்க மலை அடிவாரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து தங்களுடைய பொருட்களை விற்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மலைக்கு போவார்கள். தனியாக வர மாட்டாங்க, 40 பேர் 50 பேர் ஒரு குழுவாக வருவாங்க, ஒரு கிராமமே சேர்ந்து வருவாங்க. பொருள் வாங்கி கொண்டு இருட்டுறதுக்குள்ளே மலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இருட்டின பிறகு அந்த காட்டை கடக்க முடியாது, அங்கே சிங்கங்கள் நடமாடுகிற காடு என்பதனால தனியாக போக மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்து தான் போவார்கள். ஒரு சமயம் ஒரு குழுவாக அந்த கிராமத்திலிருந்து வந்தவர்கள் மார்க்கெட்டில் நிறைய பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். எல்லாம் முடிந்து இருட்டுகிற நேரம் வந்து விட்டார், வாங்க சீக்கிரம் போகலாம் என்று குழுவாக புறப்பட்டு விட்டார்கள். அதில் ஒரே ஒரு நபர், அவரும் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவருடைய பிள்ளை, இவங்கெல்லாம் ஒரே சபையை சார்ந்தவர்கள், மிஷனரிகள் மூலம் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு சகோதரர் சொன்னார், இன்னும் 2 பொருள் எனக்கு வாங்கணும், நீங்கள் போங்க, நான் பின்னாலே வந்துடுறேன்னு சொன்னார். சரி என்று எல்லாரும் புறப்பட்டு குழுவாக போய்விட்டார்கள். இந்த நண்பர் சில பொருட்களை வாங்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டார். அந்த பொருட்களை வாங்கி தலையிலே மூட்டையை வைத்து கொண்டு அப்படியே நடந்து போகிறார், வேகமாக நடக்கிறார். திடீரென்று ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டார். உடனே அவர் கண்ணை ஏறிட்டு பார்த்தால் அவருக்கு முன்னால் சில அடிகள் தூரத்தில் 10 அடிக்குள்ள ஒரு சிங்கம் அவரை பார்த்து கொண்டு நிற்கிறார். எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ளே அவர் நடந்து வரும்போது தனியாக ஒரு சிங்கம் அவரை மறித்து கொண்டு நிற்கிறார். இவர் தலையில் பாரத்தோடு கூட நிற்கிறார். அந்த சிங்கத்தை பார்த்த உடனே என்ன நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அவர் என்ன செய்தார்? அப்படியே அந்த பாரத்தோடு முழங்கால் படிக்கிட்டார். அதே இடத்துல ஓடவில்லை, சத்தம் போடவில்லை, அவர் அலறவில்லை. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் உண்டாக்கின சிங்கம் என் வழியில் வந்து நிற்கிது, கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நான் போகணும்ல வீட்டுக்கு. இதான் ஜெபம். அதான் அந்த ஆதிவாசிகள் புதுசாக ரட்சிக்கப்பட்ட இந்த ஏழை மக்களுடைய விசுவாச ஜெபம். அவர் கடினமாலாம் ஜெபிக்கலை. ஆண்டவரே, நீங்கள் உண்டாக்கின சிங்கம் வழியில் நிற்கிது, அது கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நான் போகணும்ல என் கிராமத்துக்கு. அவ்வளோதான் ஜெபம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த சிங்கம் அவரை பார்த்தது, எழும்பி காட்டுக்குள்ளே தானாக நடந்து போனது. அவர் எழும்பி வீடு வந்து சேர்ந்துட்டார். அடுத்த வாரம் சர்ச்சில் வந்து சாதாரணமாக இதை சாட்சி சொல்லுகிறார். நான் வருகிற வழியில் சிங்கம் நின்றது, இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், அது எழும்பி போயிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னார். எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? விசுவாசம். அந்த ஏழை மக்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை விட இந்த குஜராத்தில், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய மக்களுடைய விசுவாசம் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, குழந்தையை போல விசுவாசிக்கிறாங்க, அவரால் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதை வைத்து தான் அவங்க ஜெயிக்கிறார்கள். தானியேல் விசுவாசத்தை வைத்து தான் ஜெயித்து. நாமும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், இயேசு எனக்காக வந்தார், எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார், நான் ஜெயிப்பதற்கு அவர் ஜெயித்தார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை காண்பீர்கள். அதுக்குத்தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, போராட்ட நெருக்கனா, சிலுவைக்கு முன்னால் போய் நில்லுங்க, அந்த சிலுவையை தியானியுங்கள். சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து எழுந்தார், உயிரோடு இருக்கிறார்.
ஜெயித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதை விசுவாசித்தா போதும், எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஆகுமோ என்கிற பயம், தோல்வி ஆகிவிடுமோ என்கிற பயம், என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறேன், என் பிள்ளைகள் படிப்பில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க, என் வாழ்க்கை தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, உயர்வை, மேன்மையை பார்க்க முடியவில்லை என்று நினைக்கலாம். கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். விசுவாசிங்க, விசுவாசிங்க. உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற, உங்களை தோல்வி அடைய பண்ணுகிற இந்த போராட்டத்தில் வெற்றி உண்டாக போகிறது. சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதை விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, எனக்காகத்தான் நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு வெற்றி நீர் இப்போ தர வேண்டும், நான் ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என் விசுவாசத்தோடு ஜெபித்தீர்களானால் இந்த நாள் முதல் வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னு சொன்னால், உண்மையிலே என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி எனக்கு வேண்டும், நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே, என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அல்லது படிக்கிற பிள்ளைகள் என் படிப்பில் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்கிறவர்கள் உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் வெற்றி தர வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் உண்டாக வேண்டும், எனக்கு ஜெயம் கொடுக்கத்தான் சிலுவையில் நீங்கள் மரித்தீர்கள், சிலுவையில் வெற்றி சிறந்தீங்க, எனக்கு ஒரு வெற்றியை தாங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரே ஒரு நிமிடம் தான் இருதயத்தில் கை வைத்து கேளுங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி உண்டாகணும். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். உங்களை பயப்படுத்துகிற ஆவிகள், உங்களை பலப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், நீ தோத்து போயிருவ, நீ அவமானப்பட்டு போயிருவேன், நீ உங்களை கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும். பயம் விலகும், சோர்வுகள் விலகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆச்சரியமான மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இன்று முதல் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யார் யார் தங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஜெயம் வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே வெற்றி வேண்டும், என் வீட்டுக்குள்ளே வெற்றி உண்டாக வேண்டும், என்னுடைய வேலையில், குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக வேண்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஜெயம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையிலே போராடுகிற பயத்தின் ஆவிகளும், கலக்கத்தின் ஆவிகளும், சந்தேகத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. பிள்ளைகளை படிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகளும், பிள்ளைகளை பாவத்துக்குள்ளே விழத்தள்ளும்படி கிரியை செய்கிற சாத்தானுடைய தந்திர கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வெற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஜெயம் பெற்ற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். பயங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இன்று முதல் ஆசீர்வதியும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த விக்டரி ஸ்கூலுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய மகளுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த கல்வி நிறுவனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இங்கே படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதித்து ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக உயர்த்தும். இவர்களுக்கு படித்து கொடுக்கிற டீச்சர்ஸை ஆண்டவர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்.
இந்த விழாகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இங்கே படிக்கிற ஒரு குழந்தைகளை கூட பொல்லாத எதிராளியாகிய சாத்தானுடைய தந்திரங்கள் தொடாதபடி, உலகத்தின் பாவங்களும் மாயைகளும் தொடாதபடி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே குழந்தைகளை அர்ப்பணிக்கிறோம். பெற்றோரையும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகள் வெற்றிகளை கண்டு உம்மை துதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.